ஆமென். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியில் வந்து பிறந்தார். தேவனுடைய சித்தத்தை கடைசி வரைக்கும் நிறைவேற்றினார். ஓகே, நிறைவேற்றினார். ஆமாம், இந்த உலகம் அவரை தேவனுடைய பிள்ளைன்னு ஏற்றுக்கிடலை. அவர் மேலே குற்றம் கண்டுபிடிச்சி அவர் சத்தியத்தை தான் பிரசங்கித்தார், சுவிசேஷத்தை தான் பிரசங்கித்தார். ஆனால் தவறான பிரசங்கம், இவன் பேசுபவன் தலைவன், இவன் பிசாசு பிடிச்சவன், பிசாசுகளுக்கெல்லாம் தலைவன், ஆமாம், இவன் மதுபான பிரியன், இவன் போஜன பிரியன், வேற என்ன சொல்லுவாங்களோ என்னென்ன சொல்லுவாங்களோ எல்லா கெட்ட பேரையும் சொன்னாங்க. இவன் நியாயப்பிரமாணத்தை மீறவன், சரியா தேவதூஷணம் சொல்கிறவன் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. சொல்லி அவரை வெறுத்தார்கள். அவர் மேலே கோவப்பட்டு பொறாமப்பட்டு எரிச்சல் பட்டு அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். சரிங்களா? ஆனால் பிதாவாகிய தேவனுக்கு உண்மையாக இருந்தார் பாருங்க, கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். பார்த்தீங்களா? எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தார் பாருங்க. அதனால் பிதாவாகிய தேவன் அவரை, ஆமாம், என்ன நம்புனா என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என் பிள்ளையா வாழ்ந்தா, இந்த பூமியில் வாழ்ந்தா, ஆமாம், அவங்க செத்தா கூட நான் மறுபடியும் அவங்கள உயிரோடு எழுப்பி நித்தியமாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வைப்பேன்னு நிரூபித்தார். இயேசு கிறிஸ்து முதற் பலனாய் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார். கையத்தை எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அவன் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு எல்லா பாடுகளையும் எல்லா ஓத்திரங்களையும் சகித்தார். ஊரே அவரை ஒதுக்கியது, அவமானமாய் பேசியது, எல்லாரும் கைவிட்டார்கள். ஆனால் பிதா ஒருபொழுதும் கைவிடவில்லை. ஆமாம், பாருங்க, சிலுவையில் கைவிட்டது போல தெரிந்தது. ஆனால் மரித்த இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் நம்முடைய ஆவியினால் உயிர்ப்பித்து உயிரோடு எழுப்பி அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி பிதாவுடைய பரலோகத்தில் பிதாவுடைய வலது வருஷத்தில் சிங்காசனத்தில் அவரை உட்கார வைத்தார். கையை தட்டி ஆமென். எல்லாவற்றிற்கும் மேலாக சகல அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்து, அவன் சகல அதிகாரத்தையும் கொடுத்து அவரை ராஜாதி ராஜாவாக இன்னைக்கு அமர பண்ணியிருக்கிறார். ஆமென். ஆமாம், இந்த நல்ல உயிர்த்தெழுந்த நன்னாளில் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற சாட்சி, அவர் முதற் பேரானவராய் அவர் முதற் பலனானார். அப்படின்னு அர்த்தம், ஃபர்ஸ்ட் பேட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம், முதற் பலனானவர் அவர் தான் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஆமென். மனுஷரால் மரணம் உண்டானபடினால் மனுஷனை மரித்தோரும் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிற போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். கையை தட்டி சாரே, கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆமென். அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு சொன்ன ஒரு வார்த்தை, இன்றைக்கும் இந்த உலகத்துக்காக வாழ்கிறவங்க மத்தியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக நீங்கள் வாழ்கிறீங்க இல்லையா வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் நீங்கள் 1000 கஷ்டப்பட்டாலும், இந்த உலகமே உங்களை பார்த்து பொல்லாதவன் சொன்னாலும், இந்த உலகமே உங்களை பார்த்து அயோக்கியம் சொன்னாலும், இந்த உலகமே உங்களை பார்த்து பிழைக்க தெரியாமல் சொன்னாலும், தேவனுக்கு உண்மையாக சத்தியத்துக்கு உண்மையாக தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டதிலே குறிக்கோளாக இருக்கிற தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் இக்காலத்து பாடுகள் பின்னொரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. நாள் ஒன்று வரும், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை இந்த பூமியிலே வாழும்போதே உயர்த்தி வைப்பார். ஆமேன். என் நிமித்தமாக சுவிசேஷத்தின் நிமித்தம் எதை இழந்தாலும் ஆமேன் அதை 100 தடையாக தருவேன் என்று சொன்னார். இந்த பூமியிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக வாழ்வீர்கள். ஆமேன். மரித்தாலும் மீண்டும் தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டு நித்தியமாய் தேவனுக்கு ஏற்ற உகந்த பாத்திரமாய் தேவனுடைய பிள்ளையார் எப்பொழுதும் அவரோடு கூட இருப்பீர்கள். கரங்களை தட்டி ஆமீன். இதை விட என்னங்க வேணும்? முடிஞ்சு போச்சா?